பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதுற டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, நாளையிலிருந்து ஹைதராபாத்ல தொடங்க இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கீழ வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், இங்கிலாந்தும் மோதப்போற இந்தியாவுல நடக்கிற டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இந்தியா டீம் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா டீம் வந்து வின் பண்ண கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட்டை இங்கிலாந்து ஒரு பேஸ்பால் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு, அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்ட வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா விளையாண்டு சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து இந்தியாவ தோற்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு ஒரு பெரும் சவாலா தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா மேட்சும் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, லாஸ்ட்ல நடந்த 2 டெஸ்ட் சீரிஸ இங்கிலாந்து வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லணும் இந்தியாவுக்கு எதிரா. சூப்பரான ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான். ஸ்குவாட பொறுத்தவரையிலும் ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அதேமாரி கேஎல் ராகுல், ஜடேஜா, அஸ்வின், கேஎஸ் பரத், துருவ் ஜூரல், அதேமாரி பார்த்தீங்கன்னா, அஸ்வினு, அ முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாட தான் வச்சிருக்கிறாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ரஜத் பட்டிதார வந்து உள்ள கொண்டு வரலாம். கேஎஸ் பரத்த வந்து உட்கார வச்சுட்டு, ரஜத் பட்டிதார வந்து உள்ள வச்சுட்டு, கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா, கீப்பிங்க்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க வந்து உங்கள யாரு பிளேயிங் 11ல வரும்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்தவரை ரஜத் பட்டிதார் வந்து விளையாடலாம். ஏன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விளையாட முடியாது. ஆனா லாஸ்ட் 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவரு கண்டிப்பா விளையாடுவாரு. விராட் கோலிய பொறுத்தவரையிலுமே அவர் வந்து இல்லாதது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, முகமது சிராஜ் இருக்கிறாரு. முகமது ஷமி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு காயம் காரணமாக அவர் வந்து விளையாட கிடையாது. அதே மாரி ஸ்பின் பவுலிங் எதிர்த்து அவங்க விளையாடுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். இங்கிலாந்து டீமு. இங்கிலாந்து டீம்ன்றத விட எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து இதுவரையிலும் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ண கிடையாது. விராட் கோலி டெஸ்ட்டுக்கு கேப்டனா வந்ததுக்கு அப்புறமேட்டு, ஒரு டீம் கூட இந்தியாவுல வந்து இதுவரையிலும் வின் பண்ண கிடையாது. அத பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தக்க வைப்பாரான்னு பார்க்கலாம். அதே மாரி இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு படு மோசமான தோல்விய இந்தியாவுக்கு எதிரா சந்திச்சிருக்கிறாங்க. விராட் கோலிக்கு கீழ விளையாண்ட 2 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 4 டெஸ்ட் விளையாண்டாங்க. அதுல 1 டெஸ்ட் ட்ரா ஆனுச்சு. மீதி 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 டெஸ்ட் ரொம்ப மோசமா தோத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 400 ரன் அடிச்சு, அடுத்த இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தோல்வி சந்திச்சுக்கிறாங்க இங்கிலாந்து டீமு. இது நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கருண் நாயரோட ட்ரிபிள் செஞ்சுரி, கேஎல் ராகுலோட 199 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்துக்கு எதிரா தான் வந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்ல ரொம்ப படுமோசமா தோத்துருந்தாங்க. சென்னையில நம்ம தோத்துருந்தோம். அகமதாபாத்ல அவங்க ரொம்ப மோசமா தோத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஜாக் கிராவலி ஆகட்டும், ஒல்லி ஸ்டோனு, அதேமாரி ஒல்லி போப்பு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பென் டக்கெட், பென் ஃபோக்ஸ், ஜானி பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸு, ஜோ ரூட்டு அந்த மாரி சொல்லிட்டு ஒரு நெறைய ஒரு பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்குவாட பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து டீம் வச்சுக்கிறாங்க. பவுலிங்க பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா, ஜாக் லீச் ஆகட்டும், மார்க் வுட் ஆகட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு 2 ஸ்பின்னர் இறக்கிக்கிறாங்க. 2 ஸ்பின்னருமே தரமான ஒரு ஸ்பின்னர் மாரி தான் நமக்கு தெரியிறாங்க. ஒரு ஸ்பின்னர் வந்து விளையாடவே கிடையாது. ஒரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாண்டுருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, டீம்ல இருக்கிறாரு. அவரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பக்கபலமா இருக்கும். அதேமாரி ஜாக் லீச் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பிரஷர் குடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு இந்தியா டீமுக்கு. ஆனா, இந்தியா வந்து ஸ்பின்ன எதிர்த்து ஈஸியா விளையாண்டுருவாங்க. ஆனா, இங்கிலாந்து டீம் ஸ்பின் எதிர்த்து விளையாடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து மேட்ச்ல தான் நமக்கு தெரியும். நாளைக்கு ஹைதராபாத்ல. அவங்களோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. இதுதான் அவங்களோட பிளேயிங் 11ன்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா டீமோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டாஸ்ல தெரிஞ்சிரும் நமக்கு யார் யார் விளையாட போறான்னு சொல்லிட்டு. அதே மாரி அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, ஹாரி ப்ரூக்க வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஹாரி ப்ரூக் வந்து ஒரு நல்ல பிளேயரு. அவரு இருந்திருக்கலாம் என்னைய கேட்டிருந்தா. ஆனா அவங்க டீம் பார்த்தீங்கன்னா, பெரிய பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பிராட் பார்த்தீங்கன்னா, அவரு டெஸ்ட்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. பிராட் வந்து கிடையாது. ஆண்டர்சன் மட்டும் தான் இருக்கிறாரு. பவுலிங்ல பொறுத்தவரையிலுமே ராபின்சன் இருக்கிறாரு. ராபின்சன் வந்து ஒரு நல்ல பிளேயர். அதே மாரி மார்க் வுட் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பவுலர் தான். நல்ல பவுலர் தாண்டி அவரு ஒரு சூப்பரான ஒரு பவுலர். அட்டாக்கிங் பவுலர். அவரு வந்து தரமா விளையாடுவாரு. அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. லெக் ஸ்பின் போடக்கூடிய ஜாக் லீச்சும் சரி,
ரிஹான் அகமதும் சரி. இவர் பேர் வந்து ரிஹான் அகமது. ரிஹான் அகமதும் இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரே டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுருக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 7 விக்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் கிடையாது. 7 விக்கெட் எடுத்திருந்திருக்கிறாரு. நம்ம ஏன் விராட் கோலிய மிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, விராட் கோலி ஒரு பிளேயர்ன்றத தாண்டி ஒரு ஒரு பெஸ்ட் ஃபீல்டர். பெஸ்ட் ஃபீல்டர்ன்றத தாண்டி ஒரு அட்டாக்கிங் அக்ரசிவ் பிளேயர். ஒரு பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தான். அவ்வரு களத்துல இல்லாதது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிமோட்டிவேட்டா இருக்கும். டிமோட்டிவேட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு என்கரேஜ் இல்லாம இருக்குன்றத நான் சொல்றேன். டிமோட்டிவேட் வேற. என்கரேஜ் இல்லாம இருக்கும் பிளேயர்ஸ்க்கு அவர வந்து ரொம்ப ரொம்ப நான் விஷ் பண்றேன். அது இல்லாம வந்துட்டு, விராட் கோலி மாரி ஒரு டெஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவ. அது இந்தியன் கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தரமான செய்கை செஞ்சவரு. அவரு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். 2 டெஸ்ட் மேட்ச் தான். மீதி இருக்கிற எல்லா டெஸ்ட் மேட்சும் அவரு கம்பல்சரி வந்துருவாரு. நம்பர் 4ல விளையாண்டுவாரு. நம்பர் 4 பொறுத்தவரையுமே கேஎல் ராகுல் தான் விளையாடுவாரு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு 9 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஹைதராபாத்ல இருந்துட்டு. பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.